மகாநதி இன்னைக்கான எபிசோட்ல காவேரி வந்து மொட்டை மாடில நின்னுட்டுருக்காங்க. ஸோ விஜய் போய் "ஏன் சோகமா இங்க நின்னுட்டுருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க, "உடனே போறீங்க, என்னன்னு ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து சொல்றாங்க, "அம்மாவுக்கும் அக்காவுக்கும் வந்து ரொம்ப சண்டையா இருக்கு. இந்த வீட்ட விட்டு போறாங்க" அப்படி இப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு ரொம்ப கவலையாவே இருக்கு. நான் அங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கவே செய்யாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு விஜய் சொல்றாங்க, "இனி ஒரு 8 மாசம் தானே, அதுக்கப்புறம் நீ அங்கேயே இருந்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட காவேரி வந்து ஒருத்தங்க வந்து பிரச்சனைய குறைக்க தான் பார்க்கணுமே தவிர, கூட்ட நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பசுபதி வந்துட்டு விஜயோட சித்தப்பா பையனுக்கு வந்து ராகினிய கல்யாணம் பண்ணி குடுக்குறதுல வந்து சம்மதம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பசுபதி ராகினிட்ட கேட்குறாங்க, "உனக்கு வந்து முழு மனசா சம்மதம் தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. ராகினி சொல்றாங்க, "எனக்கு வந்து அஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த வந்து இதுவும் இல்ல. சம்மதம் தான்ப்பா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்ல நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா அந்த காவேரிய நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நான் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் இந்த காவேரி பயந்துகிட்டே தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த நிவினும் என்ன பாடுபட போறான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து பசுபதிகிட்ட சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.